வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு கலைப்படையல் நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய கலைப்படையல் நிகழ்ச்சியில் எங்களுடைய மக்களுடைய நினைவாக கலைப்படையல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. 2009ஆம் ஆண்டு எங்களுடைய உறவுகள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட அந்த கொடிய நினைவுகளை இந்த கலைப்படையலுக்கு ஊடாக எங்களுடைய கலைஞர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த வேளை இந்த கலைப்படையல் புலமும் நிலமும் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு படையலாக இருக்கின்றது. இது சார்ந்த விடயங்களை பேசுவதற்காக கலைஞர்களை இணைத்திருக்கின்றோம். அவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். முதலில் இயக்குனரிடம் வரலாம். இந்த பாடல், அதாவது ஒரு காணொளி பாடல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. தமிழின அழிப்பினுடைய நினைவுகளை தாங்கி வருகின்ற பாடலாக இருக்கின்றது. அந்த வேளை இந்த பாடலை நீங்கள் உருவாக்குகின்ற போது உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது, அதை முதலில் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். இது ஃபர்ஸ்ட் வணக்கம். இது எப்படின்னா, நம்மட மியூசிக் டைரக்டர் இந்த சாங்கை எனக்கு ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு சாங் ஒன்று இருக்கு, இதை பண்ணுவோமா அப்படின்ற மாதிரிக்கு எனக்கு தெரிஞ்சு அருட்சொல்லம் ப்ரோட்ட தான் அது அவர் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காரு. அப்போ அவர் இப்படி இதை பண்ண முடியுமா உன்னால அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ நான் அந்த சாங்கை கேட்டேன். எனக்கு ஆக்சுவலா இந்த சாங்கோட ஃபிளேவர் கிட்டத்தட்ட நம்மளோட அந்த பழைய சந்ததியை ஞாபகப்படுத்துற மாதிரியே இருந்துச்சு. ஐ மீன், நான் சொல்றது அதுல யூஸ் பண்ணிருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே. ஸோ எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, அப்போ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்குக்கு என்ன மாதிரியான விஷுவல்ஸை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆக்சுவலா இதோட ஐடியா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாதிக்கப்பட்ட ஒருதன் வெளிநாட்டுல இருந்து ரிட்டர்ன் ஸ்ரீலங்கா வரும்போது அவன் இந்த ஈழத்துல தான் பட்ட வலிகளை மீட்டு பாக்குறான். இதுல நாங்க வார் நடக்கிறப்போ நடந்த அம்சங்களை எதையுமே நாங்க இதுல காமிக்கல. ஐ மீன், இது ஒரு நினைவுபடுத்தி பார்க்கக்கூடிய மாதிரி. ஐ மீன், நான் சொல்றது வார் நடந்த அந்த இன்சிடென்ட்ல நடந்த விஷயங்கள் கிடையாது. அவனுக்கு ஏற்பட்ட அந்த வலிகளை அவன் நினைவை மீட்டி பார்க்கிற ஒரு கண்டென்ட் தான் இதுல ஃபுல் ஓவராலாவே இருக்கு. இப்போ நாங்க இந்த மாதிரியான ஒரு மே 18 பேஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி பாட்டுகள் இல்ல குறும்படங்கள் ஏதோ ஒன்று நாங்க இந்த மாதிரி செய்யும் போது எனக்கு தெரிஞ்சு எங்கட நாட்டு மக்களோட சப்போர்ட் நிறைய இருக்கணும்ன்றத நான் நினைக்கிறேன். இப்ப அது எந்த அளவுக்கு கூடுதலா இருக்கோ அந்த அளவுக்கு தான் அடுத்தடுத்து இது சம்பந்தமான ப்ராஜெக்டுகள் வெளியே வர்றதுக்கு உறுதுணையா இருக்கும். இல்லைன்னா அதை எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு தடைகள் வந்து கொண்டே இருந்துச்சுன்னா காலப்போக்குல அது சம்பந்தமா யாருமே பேசாம விட்டுருவாங்க. ஏன்னா இது இங்க பண்ணவே முடியாது அப்படின்னு. ஏன்னா இங்க இருக்கிற மக்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதை தொடர்ந்துதான் நாங்க அடுத்தடுத்த கட்டமா இது சம்பந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் நாங்க செய்யலாம். அண்ட் மோரோவர் நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த ப்ராஜெக்ட எனக்கு வாங்கி தந்த அருட்செல்லம் ப்ரோ அண்ட் இதை என்ன நம்பி பண்ணட்டும் சொன்ன விக்கி மகேசன் ப்ரோ அண்ட் மேலும் இதுல என்னோட வேலை செய்து எனக்கு உதவியா என்னோட வேலை பொழுவ குறைச்ச எல்லாருக்கும் நன்றி. ஆமாம், நாங்கள் இசையமைப்பாளரிடம் வரலாம். இசையமைப்பாளர் விக்கி அவர்கள் இந்த பாடலுக்கு முழுமையாக இசையமைத்து உங்களுடைய கையில் தந்திருக்கின்றார். அதற்கு பிற்பாடு நீங்கள் அதை காணொளியாக்கி நீங்கள் குறிப்பிட்டது போன்று அவர்களுடைய அந்த கடந்த கால நினைவுகளை மீட்கின்ற ஒரு படையலாக வெளிவர இருக்கின்றது. குறிப்பிடுங்கள் விக்கி அவர்களே, இந்த பாடலை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் உருவாகியது? உண்மையில நான் வருஷம் இப்போ 2-3 வருஷமா அந்த மாவீரர் நாள் பாடலும் முள்ளிவாய்க்கா பாடலும் ஏதாவது ஒன்று உருவாக்க வேணும் என்ற ஆர்வத்திலே இருந்தேன் நான். அதுலயும் இந்த முள்ளிவாய்க்கான்றது நான் சென்ற வருடம் கூட ஒரு பாடல் வெளியிட்டிருந்தேன். பார்த்தோன்னா இந்த வருடம் அது வருடம் வெளியிடுவோம் என்று யோசிச்சு இந்த வருடம் அதை ஒரு காணொளி பாடலாக ஆக்க வேண்டும், எங்களை வரலாற்றை பதிவு செய்ய வேண்ட ஒரு அடிப்படையில தான் அதை இசையமைக்க தொடங்கினான். அப்பதான் உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு அதுக்கு சரியா இப்ப நீங்கள் கொஞ்சம் அந்த புரட்சி
பாடல்கள் கூட எழுதுகிற நீங்கள் தானே மேனோ. அப்போ மேனோ நீங்கள் வந்து அதான் உங்கள்ட்ட அடித்து டெக்ஸ்ட் கேட்டு நான் உங்களை வரிகள் என்ன மாதிரி இப்படி ஒரு பாட்டு செய்ய முடியும். நீங்கள் நல்ல ஆர்வமாக எனக்கு 2-3 பாடல் வரிகள் எழுதி தந்தீங்க. என்னுடைய வரிகள் கிடக்கு. ஆனால் அதில் வந்து நாங்கள் ஒன்று நல்லா ஒன்று தெரிவு செய்து பாடலை உருவாக்கிடலாம். உண்மையாக இது வந்து இந்த பாடல் வந்து அதாவது வியாபார நோக்கத்துக்காண்டி இந்த பாடல் எடுக்கல. நாங்கள் இந்த பாட்டு நாங்கள் நான் செய்யலை. இந்த பாட்டு வந்து எங்களை வெளி வந்து ஆவணப்படுத்த வேண்டும். வருங்கால சந்ததியில் இதை பார்க்க வேண்டும் என்னங்களுக்கான விஷயம் ஆவணப்படுத்தப்படையில ஒன்றும் இல்லாம போத ஒன்றும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. அப்ப இதுவரை ஒரு காலத்துல நிறைய பேர் இப்படி பாடல்கள் செய்யணும். 10ஓட 11 இந்த பாடலும் ஒரு வருங்கால சந்தையினருக்கு தெரிய வேணும் என்ன நடந்ததுன்ற. கடைசியில் 2009ஆம் ஆண்டு இந்த இன அழிப்பு நடந்த நேரம் வந்து இவ்வளவு மக்கள் வந்து அவலப்பட்டது என்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப 2K கிட்ஸுக்கு இப்ப 2000 அந்த பிறந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. இப்ப அது ஒரு அந்த ஒரு நினைவாகத்தான் இந்த பாடலுமே உருவாக்கப்பட்டது. மற்றது மாவீரர்கள் பிறந்த பொதுமக்கள் எல்லாருக்காண்டியும் ஞாபகப்படுத்தும் முகமாக. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு பிறந்த எங்களுடைய சந்ததிகளுக்கு எங்களுடைய வரலாறு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக கவனமாக இருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய வரலாறை நாங்கள் அவர்களுக்கு சரியாக கடத்த வேண்டும் என்பதிலும் எங்களுடைய தமிழ் மக்கள் கூடுதலாக கவனம் செலுத்தி பல்வேறு விடயங்களை செய்து வருகின்றார்கள். அதில் இந்த கலைப்படையல் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அது குறும்படங்களாக இருக்கலாம், பாடலாக இருக்கலாம். பல்வேறு வடிவங்களுக்கு ஊடாக எங்களுடைய வழிகளையும் வரலாறுகளையும் பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு பலர் செய்து வருகின்றார்கள். அந்த வகையிலே உங்களுடைய பங்கும் இந்த வரிசையில் அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் இந்த பாடலை பாடிய ரமேஷ் அவர்களிடம் பெறலாம். உண்மையில் ஒரு பாடலை பாடுகின்ற போது அந்த பாடலுக்குள் இழையோடி இருக்கின்ற இசையினுடைய அந்த ஆழம், அதனுடைய அந்த இசைக்கூடாக பெருக்கெடுக்கின்ற வலி உணர்வுகளை உரசுகின்ற போதுதான் அந்த பாடலை வலியோடு பாடக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இந்த பாடலை நீங்கள் பாடுகின்ற போது ஏற்பட்ட உங்களுடைய அனுபவங்களை குறிப்பிடுங்கள் ரமேஷ். முதற்கண் எல்லோருக்கும் வணக்கம். இந்த பாட்டு உண்மையில நான் இந்த பாட்டு பாடுறதுக்கு சந்தர்ப்பம் வழங்கிய பாடலாசிரியர் மனோ மற்றும் இசையமைப்பாளர் விக்கி அண்ணா அவர்களுக்கு முதற்கண் எனது நன்றிகள். இது உண்மையில எப்படியான ஒரு பாட்டு, அதாவது எங்களோட வலிகளை சொல்ற ஒரு பாட்டு பாடுறதுன்றது வந்து எனக்கு ஒரு கடமையாகத்தான் அதை உணர்ந்தேன். நான் இது வந்து நான் ஒரு இந்த பாடல் மூலம் நிறைய பேருக்கு என்ன சொன்ன மாதிரி 2K கிட்ஸ் எல்லாம் எங்களோட வரலாறுகள் தெரியாம வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அவைகளுக்கு இந்த பாடல் மூலமாவது இந்த காணொளி மூலமாவது அந்த செய்திகள் போய் சேர வேண்டும் என்ற ஒரு கடமை உணர்வு எனக்கு இருந்தது. அதுவும் விக்கென்ன எனக்கு கோல் பண்ணார், இப்படி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, மனோ எழுதியிருக்கிறார், உங்களைத்தான் சூஸ் பண்ணியிருக்கிறார்னு சொல்லி. அப்ப வரியல் அனுப்புங்கன்னு பார்த்தா வரியல் எல்லாம் நெஞ்ச கசக்கி புளிகிற மாதிரி இருந்துச்சு அந்த வரியல்ல. அப்ப அந்த உணர்வுகளை நான் கொடுக்கணும் என்று சொல்லி அந்த குரல்ல அதை கொண்டு வரணும் என்று சொல்லி நான் நிறைய முயற்சி செய்திருக்கிறேன். பெரும்பாலும் அது அப்படி அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கேட்டாதான் அதன் நீங்கள் கேட்டு அதன் ஃபீட்பேக்கை தந்தாதான் அது தெரியும் எப்படி அது நான் அதுக்குரிய உணர்வுகளை கொடுத்திருக்கிறேனா இல்லையான்றது. இந்த பாட்டு வரிகள் ஒவ்வொன்றும் உண்மையில நெஞ்ச கசகி பிளிகிற வரிகளான அதுலயும் அந்த சன்னங்கள் குஞ்சுகளை சாய்த்ததே, வெண்மங்கள் பூக்களை கசக்கியது, அதெல்லாம் அப்படியே போய் குத்தும். என்ன அந்த அதுல அந்த இடத்துல நின்று அந்த வழியில அனுபவிச்ச மக்களுக்கும் போராளிகளுக்கும் தான் அந்த வழி தெரியும்.
அஹ், அது நேரு பாடலாசிரியர் அது செம்மையா எழுதியிருக்கிறார். அதே நேரம் விக்கி அண்ணா அந்த இசையமைப்பு இசையமைப்பு அந்த அந்த இசை இது கேட்டாலே அதுல ஒரு சோகம் அப்படியே இளையோடி கொண்டு போகும். அந்த அஹ், அந்த அருமையான இசையமைப்பும் எனக்கு அந்த நல்ல ஒரு மோட்டிவேஷனை தந்துச்சு இந்த பாட்டை அந்த அளவுக்கு பாடுறதுக்கு. அஹ், இது உண்மையில எனக்கு என்னது ஒரு கடமை இல்லை ஒன்று என்ற ஒரு ரீதியில தான் நான் இதை பார்க்கிறேன். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்ற எங்களுடைய இனத்தினுடைய வலியை சொல்லுகின்ற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வலி எங்களோடு மட்டும் புதைந்து போகாமல் எங்களுடைய அடுத்த சந்ததிகளுக்கும் காணொளி கூடாக கடத்தப்பட வேண்டும் என்பதிலே இசையமைப்பாளர் விக்கி அவர்கள் தொடர்ச்சியாக பேசுகின்ற போது சொல்லிக் கொண்டிருப்பார். அந்த வகையிலே அதை அவர் நிறைவும் செய்திருக்கின்றார். அந்த பாடல் வெளிவருகின்ற போது நிச்சயமாக அது எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு அந்த வலிகள் கடத்தப்படும் என்று நிச்சயமாக நம்புகின்றோம். அந்த வகையில் இந்த பாடலை இசையமைத்தவர் அல்லது பாடியவர் இந்த காணொளியை இயக்கியவரோடு பேசியிருக்கின்றோம் இதுவரை. இதில் முக்கியமாக இந்த உணர்வுகளை இந்த வரிகளுக்கூடாகவும் நடிப்புக்கூடாகவும் கொண்டு வருவதிலும் மிக முக்கியமான விடயம் இருக்கின்றது. அந்த வகையிலே நடிகராகவும் இந்த பணியை சிறப்பாக செய்திருக்கின்றார். அவரிடம் நாங்கள் கேட்கலாம், இந்த பாடலுக்கு நடிக்கின்ற போது அவருடைய உணர்வுகள் எப்படி இருந்தது, குறிப்பிடுங்க. வணக்கம். என்னுடைய பேர் வந்து அருள் தேவா. என்னடா இந்த பாட்டை அவர் கேட்கும்போது எனக்கு தனுஷன் தான் எனக்கு கால் பண்ணி இப்படி கேட்டார், இப்படி ஒரு பாடல் இருக்கு, இதை செய்கிறீங்களான்ட்டு. ஷுவர். ஏன்டா எனக்கு வந்து அந்த மறுப்புன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்டா இது எங்கட இனத்திட்ட வலி. அந்த வலியை சொல்றதுல நாங்கள் வந்து என்றைக்குமே பின்னுக்கு நிற்கக்கூடாது, முன்னுக்கு தான் நிற்கணும். ஏன்டா எங்கட அடுத்த தலைமுறை வந்து பல விஷயங்களை மறந்துட்டு. ஆனால் இப்போ நான் இருக்கிற இடம் கூடி இப்போ நான் நிற்கிறது கிளிநொச்சியில் நிற்கிறேன். நம்ம கிளிநொச்சியில் நின்றால் அந்த இடத்தால நான் பல தடவை போய் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தரம் சொல்கிற விஷயங்களை பார்க்கும்போது எங்களை அறியாமலே ஒரு அந்த சொல்லுவாங்க, அந்த ஒரு உடம்பு அப்படியே சிலிர்க்கும் அந்த ஏரியா, அந்த அந்த இடத்தால போய் வரும்போதெல்லாம். அப்போ இப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த தனுஷனுக்கு தனுஷன் என்னை கேட்டதுக்காண்டி மிகப்பெரிய நன்றி. ஏன்டா இதெல்லாம் காலங்காலமாக அழியாத எங்களோட வரலாறு, எங்களோட ஒரு வலி. அப்போ அதுக்கு அந்த மியூசிக் போட்டு அதுக்கு ஓகே இந்த இவரை இதில் நடிக்க வைக்கலாமாண்டு தனுஷன் எப்படியும் விக்கி மகேசன் அண்ணாட்ட கேட்டிருப்பார். அவர் அதுக்கு ஓமண்டு சொன்னதுக்கும் மிகப்பெரிய நன்றி. அருள் செல்வம் எல்லாருக்கும், இந்த பாடினவர் எழுதினவர் எல்லாருக்கும் உண்மையிலேயே அந்த வலி. ஆனால் அதில் நான் அந்த வலி உணர்வுகளை கொண்டு வந்திருக்கிறேனா என்பது நீங்கள் பார்த்து தான் சொல்லணுமே ஒழிய, என்னால் முடிந்த அளவுக்கு என்னுடைய முயற்சியை தனுஷன் சொன்ன அளவுக்கு செய்திருக்கிறேன்னு, சொன்ன அளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% செய்திருப்பேன்னு நம்புகிறேன். அந்த வழியை கொண்டு வந்திருக்க ட்ரை பண்ணியிருக்கிறேன். நீ பார்க்குறவர்கள் பார்த்து அதுக்கான இதை சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு கடமைக்கு இதுக்காண்டி செய்கிறது இல்லை, எங்களோட பெருமைக்காண்டி செய்கிறது இல்லை. இது வந்து எங்களோட ஒரு கடமை. இது ஒவ்வொரு தமிழ் மண்ணில் பிறந்த ஈழத்தில் பிறந்த ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த உணர்வு இருக்கணும், செய்யறோம். இப்போ சில பேர் என்ன கேட்டவ, என்னதுக்கு இப்படி நீங்கள் சினிமான்ற ஒரு பேஷனுக்காண்டி போகிறீங்க, இந்த விஷயத்த செய்கிறதால உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன செய்வீங்கன்ட்டு. பிரச்சனை வந்தால் ஒரு நாளைக்கு தானே, எங்கேயோ தூக்கி போடுவாங்க. ஸோ அதால் எனக்கு இந்த பாட்டு சந்தர்ப்பம் கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஏனெண்டா இது எனக்கு ஒரு உயிரில் உள்ள ஒரு உணர்வு. இந்த உணர்வை நான் வந்து இந்த பாடல் மூலமாக கொடுத்து, நான் எவ்வளவோ நான் பல விஷயங்கள் செய்திருக்கிறேன், நடிக்க ஆசைப்படுறேன், சினிமாவில் போகணும், பேஷனுக்கு போகணும்னு நினைக்கிறத விட இதுதான் எனக்கு எப்போவுமே டாப். இந்த இந்த இது செய்தது என் மனசளவில் மிகப்பெரிய ஒரு திருப்தி, ஆத்ம திருப்தியாக இருக்குது. ஏனெண்டா எங்களோட வலி நிச்சயம் இந்த உலகுக்கும் வரும் சந்ததிக்கும் தெரியணும். நன்றி. மிக ஒரு ஆழமான கருத்தை சொல்லியிருக்கின்றீர்கள். அதாவது எங்களுடைய அந்த வலி ஒரு பெருமைக்காக செய்கின்ற விடயம் அல்ல. அந்த வலியை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டுமென்ற ஒரே ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தான் இந்த கலைப்படையலை செய்திருக்கின்றோம் என்று தெரிவித்தீர்கள். அதான் நிச்சயமாக எல்லோருடைய எண்ணக்கருவும் அப்படித்தான் இருக்கின்றது. எங்களுடைய
பலியையும் எங்களுடைய வரலாறையும் திரிவுபடுத்தி திரைப்படங்களுக்கூடாக கதையை கொண்டு வருகின்ற ஒரு வேலை திட்டங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அப்படியான எங்களுக்கு எதிரான செயற்பாடுகள் இந்த கலைத்துறை கூடாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாங்கள் அந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள், அந்த மண்ணிலே வலியை சந்தித்தவர்கள், அந்த மண்ணிலே இன்னும் ஏக்கத்தோடு தவித்து கொண்டிருப்பவர்கள் எங்களுடைய வலியாய் சரியாக சொல்ல வேண்டிய கடமை உணர்வோடு இருக்கின்றோம் என்பதுதான் மிக முக்கியம். அந்த வகையிலே அந்த கடமை உணர்வோடு இந்த கலைப்படையிலே எல்லோரும் இணைந்திருக்கின்றோம் என்பது ஒரு நிகழ்ச்சியான விடயமாக பார்க்கலாம். தொடர்ந்து இந்த காணொளி படையலை உருவாக்குவதற்கு பலருடைய உழைப்பு இருந்தாலும் கூட இங்கே நாங்கள் ஒரு சிலர் தான் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே காணொளி படையலே இந்த காணொளி பதிவுகளை செய்தவர்களும் இருக்கின்றார்கள் நினைக்கின்றேன். நீங்களும் உங்களுடைய அனுபவங்களை குறிப்பிட்டால் பொருத்தமாக இருக்கும். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் அருள் செல்வம். நான் இந்த பாட்டோட ஒளிப்பதிவாளர். விக்கி மகேசன் அண்ணாவோட எனக்கு இது 3வது பாட்டுன்னு நினைக்கிறேன். முதலாவது மௌனிதா காட்டே அப்படின்னு, அதுவும் இந்த வழிகளை சொல்ற பாட்டு தான் போன வருஷம் பண்ணேன். அதுக்கு நான் சினிமாட்டோகிராஃபரா ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு வந்து கருப்பு கட்டழகு அப்படின்ற பாட்டு, அதை நான் இயக்கி ஒளிப்பதிவு செஞ்சு எடிட் பண்ணியிருந்தேன். அது வந்து தனுசன் தான் கலர் பண்ணது இப்போ இந்த பாட்டோட டைரக்டர். அதுக்கு பிறகு இந்த பாட்டு வந்து முதல்ல என்கிட்ட தான் கொண்டு வந்தாரு விக்கி மகேசன், அப்படி ஒரு பாட்டு இருக்கு பண்றீங்களா அப்படின்னு மாதிரி. அப்ப எனக்கு பர்சனலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்ததுனால இது எனக்கு பண்ண முடியாது. நான் ஒளிப்பதிவு செஞ்சு அந்த ஷெட்யூல் மட்டும் பண்ணலாம். டைரக்ட் பண்றேன்னா அது ஒரு பெரிய பொறுப்பு, அதை 2 பண்ண முடியாது. வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்க, உங்களுக்கு தெரிஞ்ச டைரக்ட் பண்ணக்கூடியவங்க யாராவது இருந்தா நீங்க கதைச்சு பாருங்க அப்படின்னு மாதிரி சொன்னாரு. அப்போ எனக்கு தனுசன் தான் மைண்ட்ல இருந்துச்சு. நான் தனுசன் நானும் இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ தனுசனுக்கு பாட்டை அனுப்பி கேட்டு தனுசனும் பாட்டை கேட்டு இமீடியட்டா செய்வோம், நான் எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு இந்த பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. அதுக்கு பிறகு ஃபுல்லா தனுசுண்ட பிளான் தான் இந்த பாட்டு எப்படி வரணும் அப்படின்றது. இதுல வந்து இப்போ நம்மளோட வழிகள் தான் எத்தனை வருஷமா நாம இப்போ மறுக்கப்படுற சில உண்மைகளை இதுல நாம இன்டெரக்டா சொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணோம் இந்த பாட்டுல. இப்ப எல்லா பாட்டும் போல சாதாரணமா கடந்துட்டு போகாம வெளிநாட்டுல இருந்து அங்க இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களோட உள்ள குமுறல் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த பாடல் மூலமா கொண்டு வரணும் விஷுவலா அப்படின்னு ட்ரை பண்ணோம். அப்போ தனுசன் எதிர்பார்த்த மாதிரி நானும் விஷுவல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பாடலை பார்த்துட்டு அதுக்கு பிறகு பேசுவோம் எல்லாரும். மற்றது இந்த சான்ஸ் வந்து கொடுத்த விக்கி மகேசனுக்கு நன்றி. அதை நான் மென்ஷன் பண்ணதுக்காக அவற்ற பாடல்கள் இப்ப நான் தொடர்ந்து 3 பாட்டு ஒர்க் பண்றதுனால அவற்ற பாடல்கள் எப்படி இருக்கும்னா அதுல ஒரு பழமை இருக்கும். பழமைன்னா இப்போ நாம ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பாட்டுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் நிறைய பாட்டு ஒர்க் பண்ணுவேன். அவற்ற பாட்டுல வந்து அந்த பழமையோட உண்மையை நான் அதுக்குள்ள ஃபீல் பண்ணுவேன். இப்ப இந்த பாட்டு கேட்டா நம்ம அந்த காலத்துக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவற்ற மியூசிக்கும் சரி, லிரிக்ஸ் ஆகும், அதுல அவர் யூஸ் பண்ற வாய்ஸ் ஆகும், அப்படி இருக்கும். அப்ப அதுல ஒர்க் பண்ணணும்ன்ற ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு அந்த பாட்டை கேட்கும்போது. அதனாலதான் நான் தொடர்ந்து அவரோட பாட்டுகள் ஒர்க் பண்றதுக்கு காரணம். மற்றது அவர் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் அப்படின்றத தாண்டி நல்ல மனிதனும் கூட. அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நாம தொடர்ந்து ஒர்க் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நன்றி. அடுத்து டைமண்ட் பேசினா நல்லா இருக்கும், ப்ரொடக்ஷன் மேனேஜரா ஒர்க் பண்ணுவார் இதுல. வணக்கம், நான் தான் லைமன். இந்த பாட்டு வந்து எனக்கு வந்து இந்த பாட்டை வந்து தனுசன் தான் அனுப்பியிருந்தது. இப்படி ஒரு பாட்டு இருக்கு செய்வோம் அப்படின்ட்டு. அப்ப ஃபர்ஸ்ட் பாட்டை அனுப்பினதுக்கு அப்புறம் பாட்டை அனுப்பின உடனே பாட்டை கேட்ட உடனே எனக்கு பாட்டு நல்லா இருக்கு, செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம். என்ன பிரச்சனைன்னா இங்க அப்படித்தான் இருக்கு இந்த மாதிரி. அப்ப இதுக்குரிய சீன்ஸுகள் அதுகளெல்லாம் இடம் லொக்கேஷன் அதுகளெல்லாம் பார்க்க அதே மாதிரியே வேணும்னு சொல்லி கேட்டுருந்தேன். அப்ப அதே மாதிரியே வேணும்னு சொல்லி கேட்க எனக்கு அதை அரேஞ்ச் பண்றதுன்றது பெரிய இஷ்யூ. ஏன்னா எங்களுக்கு டைம் கிடைக்கல. டக்குன்னு எல்லா விஷயமும் செய்யணும் அப்படின்னோடனே எனக்கு அதுக்குரிய டைம் கிடைக்கல. அப்ப அந்த இடத்துக்கே சில இடங்கள்ல அந்த இடத்துக்கே போய் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படி அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ இதுல இந்த பாட்டுல வந்து எனக்கு ஒர்க் பண்ணதுக்கு விருப்பம் தான், நிறைய விருப்பம், ஆசையா இருந்துச்சு இதுல ஒர்க் பண்ணிக்க. ஆனா இதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்கள் எல்லாம் இருந்துச்சு. மற்றது இதுல எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு தனுசனுக்கும் விக்கி மகேசன் அண்ணாக்கும் நன்றி.
ஆமாம், நன்றி. நிச்சயமாக எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் போனாலும், அஹ், இப்படியான எங்களுடைய பலிகளை, எங்களுடைய நினைவுகளை, எங்களுடைய உறவுகளை இப்படியான படைகளுக்கூடாக கொண்டு வருவது என்பது ஒரு சாதாரண விடயமாக இல்லை இந்த காலகட்டத்திலே. மிகவும் ஒரு சிக்கல் நிறைந்த, சவால் நிறைந்த அனுபவங்களை சந்தித்துத்தான் இப்படியான ஒரு படைப்பை செய்யலாம் என்பதை நிச்சயமாக நாங்கள் அறிவோம். அந்த வகையிலே இந்த படையல் அஹ், வெறுமனே ஒரு வெற்றியை மட்டும் சந்திப்பதோடு மட்டுமில்லாமல், எங்களுடைய அந்த பலியை எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்ல வேண்டும், கடத்த வேண்டும். அது கடத்தப்பட்டாலே இந்த படைப்புக்கு கிடைத்த வெற்றியாக நிச்சயமாக அஹ், நாங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து இந்த பாடலை எமது உறவுகளுக்காக அடுத்து இணைக்கின்றோம். இதுவரையும் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு தமிழ் முரசம் வானொலியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி 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 நன்றி. நன்றி. சொந்தமெல்லாம் தொலைந்து போனதே, எங்கே இங்கே யாருமில்லை, பந்தமெல்லாம் அலைந்து சாகுதே, ஏனென்று கேட்கவும் இங்கு நாதி இல்லை, நாதி இல்லை, நாதி இல்லை. ஏன் இந்த நிலையோ இதுதான் விதியோ, குங்குள்ள நிலையோ இதுதான் மதியோ, இதுதான் மதியோ. சொந்தமெல்லாம் தொலைந்து போனதே, எங்கே இங்கே யாருமில்லை. கந்தகமலையாய் பாய்ந்ததே, உயிர்கள் கொத்து கொத்தாய் புதைந்ததே, சன்னங்கள் குஞ்சுகளை சாய்த்ததே, வன்பங்கள் பூக்களை கசக்கியதே. நீதியில் இன்னும் தான் வானம் ஒழியுமோ, ஒளியின்றி அநீதிதான் நிலத்தை ஆடுமோ, நிலத்தை ஆடுமோ. சொந்தமெல்லாம் தொலைந்து போனதே, எங்கே இங்கே யாருமில்லை, பந்தமெல்லாம் அலைந்து சாகுதே, ஏனென்று கேட்கவும் இங்கு நாதி இல்லை,
நித்தம் நித்தம் அலையாய் பாய்கிறதே, கண்ணீர் கதையாய் நீழ்கிறதே, உறவுகள் சிதைவாய் தேய்கிறதே, எதிரியின் பலமாய் போகிறதே. கண்ணீரின்றி வாழும் தாண்டாகம் தீர்க்குமா, கரமொன்றின் நியாயம் தான் இனத்தை மீட்குமோ, இனத்தை மீட்குமோ. சொந்தமெல்லாம் தொலைந்து போனதே, எங்கே இங்கே யாருமில்லை, பந்தமெல்லாம் அலைந்து சாகுதே.